பரிசுத்தமுள்ள தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்காட்லாந்து ரட்சிப்பின் நாயகன் என்று அழைக்கப்படுகிற ஜான் நாக்ஸ் அவர்களை பற்றி அறிந்து கொள்வோம். 1514 ஆண்டு ஜான் நாக்ஸ் அவர்கள் எடின்பர்க் ஸ்காட்லாந்தில் பிறக்கின்றார். 1529 ஆண்டு அவருடைய கல்லூரி படிப்பை முடிக்கின்றார். அவர் கல்லூரி படிப்பை முடித்த பின்பு ஒரு பைபிள் டீச்சரா அவருடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண ஜான் நாக்ஸ் அவர்கள் அந்த காலகட்டத்தில் சபையில நடந்த அரசியல்களையும் அநியாயங்களையும் வேதத்திற்கு புறம்பா சபையில நடக்கிற காரியங்களையும் கவனிக்கின்றார். வேதத்துக்கு புறம்பாய் சபையில் நடக்கிற சிலை வழிபாடுகளை எதிர்த்து அவர் ஒரு பெரிய புரட்சி பண்றாங்க. இதனால ஒரு பெரிய புரட்சியாளரா அவர் மாறுறாரு. அது ஸ்காட்லாண்டை ஆட்சி செய்த மேரி என்ற ராணி மிகவும் கொடுமையா ஸ்காட்லாண்டை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. யார் புரட்சி செஞ்சாலோ அவர்களை கொன்று போட்டுருவாங்க. ஜான் நாக்ஸ் அவர்களுடைய உடனிருந்த ஊழியக்காரர்லாம் கொன்னுட்டாங்க. இப்படி கடினமான சூழ்நிலையில் ஜான் நாக்ஸ் மிகவும் வைராக்கியமா நின்றார். வேத வசனத்தை பிரசங்கிக்கிறதுனால அவர் சிறைச்சாலையில பிடிச்சு போட்டுட்டாங்க. அநேக கொடுமைகளை அவர் அனுபவிச்சிருக்கிறார். ஜான் நாக்ஸ் யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. வேதத்துல இருக்கிற காரியங்களை சத்தியத்தை எல்லாரும் அறிய வேண்டும் என்று மிகவும் தைரியமா பேசுவாங்களாம். ஒரு நாள் ராணி ஜான் நாக்ஸை சந்திக்கும்படி அழைக்கிறாங்க. அழைக்கும் போது அந்த ராணியை பார்த்தாங்க ரொம்ப பயப்படுவாங்க. ஆனா ஜான் நாக்ஸ் ரொம்ப தைரியமா போய் அந்த ராணியை சந்திச்சாங்க. சந்திச்சு அந்த ராணி கேட்டிருக்காங்க, யார் சொல்றத நான் நம்பட்டும், சபையில் உள்ள பாஸ்டர் சொல்றத நான் நம்பட்டுமா இல்ல நீ சொல்றத நான் நம்பணுமா அப்படின்னு கேட்கும்போது ஜான் நாக்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அவங்க சொல்றதையும் நான் சொல்றதையும் நீங்க நம்ப வேணாம். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை நீங்கள் விசுவாசித்து தான் ஆக வேண்டும். அதன்படி சபைகள் நடக்க வேண்டும் என்பதை தைரியமா அந்த ராணி முன்னாடி அவர் சொல்வாராம். இவருடைய ஜபத்தை பார்த்தாவே அந்த ராணிக்கு ஒரே பயமா இருக்கும். அந்த ராணி இப்படியாக மற்றவர்களிடத்துல சொல்லுவாங்களாம், 1000 படைக்காக நான் பயந்ததில்லை, ஆனால் ஜான் நாக்ஸுடைய ஜபம் எனக்கு பயத்தை உருவாக்குகிறது. அவர் என்னிடத்தில் பேசினாலே என் உடம்பெல்லாம் ஒரே எரியிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராணி சொல்லியிருக்காங்க. தினந்தோறும் இரவு தேவ சமூகத்துல மிகவும் வைராக்கியமா ஜபிப்பாங்க. அதற்கு அவங்க மனைவி சொல்லுவாங்களா, நீங்க சீக்கிரமா தூங்குங்க, நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அவருடைய மனைவியிடம் இப்படியாக ஜான் நாக்ஸ் அவர்கள் கூறியிருக்கிறார். என்ன அப்படின்னா, என் தேசம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறது, நான் எப்படி நிம்மதியா தூங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் கண்ணீரோடு தேவ சமூகத்துல ஜபிச்சுட்டே இருப்பாங்களாம். இது மாத்திரம் இல்லாமல் வேதத்தை நன்கு தியானிப்பாராம். பிரசங்க பண்ணும் போது அதுக்கு முன்பாக ஒரு 1/2 மணி நேரம் பைபிள் அப்படியே தியானிச்சுட்டே இருப்பாராம். அவர் 1/2 மணி நேரம் முடிச்சிட்ட பிறகு பிரசங்க கொடுக்க ஆரம்பிச்ச உடனே அந்த இடம் முழுக்கும் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரம்பமா அவ்வளவு வைராக்கியமா பேசுவாராம். இவர் பேச பேச பிரசங்கத்தை நோட்ஸ் கூட எடுக்க முடியாதான். இவருடைய வார்த்தைகள் அவ்வளவு வல்லமையா இருக்குமா. அந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தரும் அன்றைக்கே தேவ சமூகத்திற்கு ஒப்பு கொடுத்து ரட்சிப்பை ஏற்றுக்கொள்வாங்க. ஸ்காட்லாண்டுக்காக வைராக்கியமாய் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் பல ஆண்டுகளாய் அவர் ஜெபித்திருந்தார். அவருடைய ஒரு ஜெபம் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் பிடித்தமானது ஒன்று. எப்படி ஜெபிப்பாருன்னா, தேவ சமூகத்துல ஸ்காட்லாண்டை எனக்கு தாரும், இல்லை என்றால் நான் மரித்து போகிறேன் என்று தேவ சமூகத்துல ஜெபிப்பாங்களாம். இப்படி ஸ்காட்லாண்டின் ரட்சிப்புக்காக வைராக்கியமாய் ஜெபித்து கொண்டிருந்த ஜான் நாக்ஸ் அவர்களுடைய ஜெபம் ஒரு நாள் கேட்கப்பட்டது. 1560 ஆண்டு ஸ்காட்லாண்டுக்கு மிகப்பெரிய ரட்சிப்பையும் எழுப்புதலையும் தேவன் கட்டளையிட்டார். வேதத்தின் படி யார் வேணும்னாலும் ஊழியம் செய்யலாம், பாஸ்டருக்கு மட்டும்தான் ஊழியம் செய்யணும்னு இல்ல, வேதத்தை மாத்திரமே பின்பற்ற வேண்டும், வேதத்தில் இருக்கிற காரியங்களை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும், சபைகளில் சிலை வழிபாடு கூடாது என்று அதிகாரப்பூர்வமான ரட்சிப்பையும் எழுப்புதலையும் ஸ்காட்லாண்டின் அரசாங்கமே அறிவிச்சான். அந்த கொடுமையாய் ஆட்சி செஞ்ச மேரி அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறார். அவர் மிகவும் சிறு வயதில் இருக்கும் போதே அந்த ஆட்சி மேரி அவர்களுடைய மகனுக்கு போயிடுது. மேரி அவர்களுடைய மகன் பேர் கிங் ஜேம்ஸ். இவரை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தினதும் ஜான் நாக்ஸ் அவர்கள். கிங் ஜேம்ஸ் மூலியமாக உலகமெங்கும் வேதாகமம் செல்லுகிறது. நம்ம வச்சுட்டு இருக்கிற ஆங்கில வேதாகமத்தை எடுத்து பார்த்தோம்னா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஜான் நாக்ஸ் அவர்களின்
வைராக்கியமான ஜெபத்தை கேட்டு இந்த ஸ்காட்லாண்டுக்கே மிகப்பெரிய ரட்சிப்பை தேவன் கட்டளையிட்டார். இந்த கடைசி காலத்திலும் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு நம்மளுடைய தேசத்திற்கு ரட்சிப்பை தருவார்.